எதுக்கு சாரி சொல்கிறேன்? நான் தான் அவன்கிட்ட சாரி சொன்னேன். ஐம் ரியலி சாரி ஜெஸ்ஸி. உனக்கு உடம்பு சரியில்லாம் அதுக்கு நான் தான் காரணம். எனக்கு அது கேட்டதுலேருந்து மனசே சரியில்லை. இல்லை திரு, நான் உனக்கு கஷ்டப்படுத்திட்டேன். அது நினச்சி நான் அழுதேன். ஆக்சுவலாக எனக்கு அழுதா உடம்பு சரியில்லாமல் போயிடும். அது ஜாஸ்தி அழுதா நினச்சி வலிக்கும் அப்படி. ஆனால் மேலே தப்பு இல்லை, என் மேலே தான். ஃபர்ஸ்ட்டு நான் உன் விருப்பத்தை தெரிஞ்சுக்கணும். நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நினைக்கிறேன். உனக்கு நான் பிடிக்காம நான் உனக்கு ஃபோர்ஸ் பண்ணுறது தப்பு தானே ஜெஸ்ஸி? நான் உங்ககிட்ட பிஹேவ் பண்ணதை வச்சு தான் நீ அப்படி கெஸ் பண்ணியிருக்க. அப்போ நான் பிஹேவ் பண்ணது தப்பு தானே? ஆனால் திரு, எனக்காக நீ இவ்வளோ தூரம் வந்திருக்கியா? என்ன அவ்வளோ பிடிக்குமா? அவ்வளோ பிடிக்கும் ஜெஸ்ஸி. ஐ லவ் யூ. நான் இது மாதிரி ஒரு பர்சனே இல்லை, நான் கிட்ட சொல்லிடல. ஆனால் நீ நான் மட்டும் எனக்கு தெரியலடி ஏன் இவ்வளோ லவ் வச்சுருக்கேன்னு. திரு, எனக்கு ஒன்று பிடிக்காம இல்லை திரு. ஆனால் இதில் சரி வருமானு தான் தெரியல. பட் எனக்கு ஒன்று பிடிக்கும். இல்லை, எப்படி எப்படி எப்போ இருந்தாலும் எனக்கு தெரியல. ஜெஸ்ஸி, ஆமாம் திரு, ஒரு பொண்ணு சும்மா அங்கே இங்கெல்லாம் க்ராஸ் பண்ணாலே இப்படி பார்க்குறவங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஆனால் நீ சட்டை கூட பண்ண மாட்டேன் எந்த பொண்ணையுமே. அந்த அந்த ஆட்டிடியூட் பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். என்ன சொல்கிறது? ஆனால் ஆனால் எனக்கு டைம் கொடு திரு. என்னால் என் ஃபேமிலியை கன்வின்ஸ் பண்ண முடியுமா? எனக்கு தெரியல. அம்மா அப்பா கூட ஓகே, ஆனால் எனக்கு அண்ணா இருக்கான். ஆனால் சமாளிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். ஆனால் எனக்கு ஸ்பேஸ் வேணும், டைம் வேணும். கொடுக்குறியா? ஜெஸ்ஸி, நீ எனக்கு நான் ஒன்று தான் கல்யாணம் பண்ணேன். உனக்காக எவ்வளோ டைம் வேணால் இருக்கும், எவ்வளோ டைம் வேணால் எடுத்துக்கோ. பி தேர் ஃபார் யூ. ஆனால் ஸ்பேஸ் கேட்காது ஜெஸ்ஸி. உன்னை விட்டு என்னால் இருக்க முடியல. இந்த 1 நாள் ஏதோ எப்படி தெரியல, நான் இப்படிலாம் மாறிட்டேன். ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன்டி. சாரிடா. உனக்கா தெளிவாக முடிவெடுக்கும் வரைக்கும் நம்ம ரிலேஷன்ஷிப் எப்படி வேணா இருக்கும். ஆனால் இருக்கட்டும் ப்ளீஸ். ஷோர். நீ கூட பிள்ளை மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இப்படி இருக்கிறது ரொம்ப நல்லா இருந்துச்சு திரு. இந்த ஃபேஸ் உனக்கு செட் ஆகலை, நீ ரஃப்பாகவே இரு. இது போதும் ஜெஸ்ஸி, நீ என் கூட இருப்பல்ல, போதும். ஐ லவ் யூ. நான் இப்போதைக்கு சொல்ல மாட்டேன். சொல்லாது, பட் ஐ லவ் யூ. ரொம்ப தான்.
கையங்கடி. அது அது சோகமாக இருந்தால் அப்போ நான் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக அப்படி பண்ணேன். இப்போ தான் சிரிச்சிட்டல, அப்படியே பண்ணிகிட்ருக்கையாது. ஆளை பாரு. அப்போ நான் மறுபடி அழுமன்ஷாரவா? ஜெசி, ஹலோ. என்னடா இந்நேரம் கால் பண்ணிருக்க? இல்லை மச்சான், சும்மா தான் கூப்பிட்டேன். எங்கேயாவது கிளம்பிட்டியா நீ? ஆமாண்டா, கோவில் கிளம்புறேன். என்ன செலியா? செலியை நான் அடிக்கடி கோவில் குளத்தில் பார்க்குறாங்களாமா. மவனே, கிண்டலா பண்ணுற நீ என்ன? இல்லை, கோவில்னா என்ன ஸ்பெல்லிங் கேட்பா செலிய. அவனை தான் தேடிருக்க மச்சான். எங்கேயாவது பார்த்தியா? டேய், நீவே ஏண்டா வயிற்றுல கிளப்புற? நானே என் பொண்டாட்டி கூட போகிற ஒரே இடம் கோவில் தான். கோவிலுக்கு போகலாமான்னு தான் வாயத்திலிருந்து கேட்பா. ஓ அப்படி. அப்போ ஒரே நித்திய தரிசனம் தான்ல. ஆமாம் ஆமாம், அந்த தரிசனத்துக்காக தான் நான் போகிறேன். அவள் ஏதோ விளக்கு பூஜை இருக்குன்னு சொன்னான் இன்னைக்கு. ஓகே ஓகே, நீ கிளம்பு. மங்களம் உண்டாகட்டும் மகனே. சரிடா, நான் அப்புறமா கூப்பிட்றேன். பார்வதி ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்த மாதிரி தோன்றுவாள் நான் விரும்பும் காதலி. அவளது அழகெல்லாம் எழுதிட ஒரு பாஷை இல்லையே. நெற்றி மேலே ஒற்றை மொழியாடும் போது நெஞ்சுக்குள்ளே மின்னல் போக்கும் பார்வையால் தூக்கும். கண்ணம் பார்த்தால் புத்தங்களால் தீண்ட தோன்றும். பாடம் ரெண்டும் பார்க்கும்போது கொலுசாய் மாற தோன்றும். அழகாய் மதை பறித்து விட்டாளே. ஏங்க, நான் கிளம்பிட்டேன். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, சாரி. ஏங்க கிளம்பலாம். என்ன என்னாச்சு? ஏதோ ஒன்று என்னை ஈர்க்க, மூக்கின் நுனி மர்மம் சேர்க்க, இளத்தனம் ஏதும் இல்ல, புன்னகையோ போகன் இல்ல. நீ நின்ற இடம் என்றால் விலையை போகாதோ, நீ செல்லும் வழியெல்லாம் பனிக்கட்டியாகாதோ. எப்பா முடியலடி, குன்றியடி. என்னங்க கிளம்பலாம், டைம் ஆகுது. ஓகே ஓகே ஓகே, போகலாம். அண்ணா, ஜெசி, கூட்டிகிட்டு வா ஹாலுக்கு. அம்மா டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க, சாப்பிடலாம். ஓகேண்ணா, வரேன். பிரதர், நீங்கள் ஏதாவது ஃப்ரெஷ்அப் ஆகணும், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணுன்னா வாங்க. என் ரூமில் வேறு ட்ரெஸ்ஸஸ் நான் எடுத்துறேன். ஓகேங்க, வரேன். ஜானு,
நீ என் ட்ரெஸ் ஏதாவது பார்க்குறியா? என்ன எப்படியும் டயர்டாக இருப்பல்ல, ஷெப் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ. உன் ட்ரெஸ்ஸா? உங்ககிட்ட சுடி கூட இருக்காது, இதை நான் போடுறது வேணாம், நான் இப்படியே இருந்துக்கிறேன். ஏய், லாங் ஃப்ராக் மாதிரி இருக்குப்பா, அது வேணால் ட்ரை பண்ணேன். இதோட இருப்பியா நைட் ஃபுல்லாக? லாங் ஃப்ராக்கா? சரி வா ட்ரை பண்ணலாம். ஓகே. ஏன் ஜெஸ்ஸி, நீ என்கிட்ட தான் சொல்லணுமா? அது அது வந்து ஜானு, ஆமாம் நான் நோட் பண்ணேன், ஆனால் நீ என்கிட்ட சொல்லுவேன்னு நினச்சேன். வரும்போதே ஒரு ஃபேஸ் சரியே இல்லை, ஆனால் இப்போ அவன் கூட பேசிக்கிட்டு இருக்கும்போது டிஃப்ரென்ஸ். என்ன நடக்குது? ஜானு திரு டே பிஃபோர் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணேன். வாட்? ப்ரப்போஸ்டா? ஆமாம், நான் லாஸ்ட் நைட் ஹாஸ்டலில் இருக்கும்போது அவன் வந்தான். ஆக்சுவலி எனக்கே ரொம்ப ஆக் ஜானு. ஏய், என்ன சொல்கிற நீ? கொஞ்சம் கூட என்னால் திருவா, நீங்கள் 2 பேரும் சிரிச்சு பேசிக்கூட நான் பார்த்ததில்லை, சண்டை தான் போட்டுட்ருப்பீங்க. தென் ஹவுஸ் இட் பாசிபிள்? ஆனால் ஜானு, ஐ லைக் ஹிம். அது எப்படியோ தெரியல, அவனுக்கு போஸ் ஆகிடுச்சு. அதை அவன் தெரிஞ்சுக்கிட்டான். ஸோ தான் அவனுக்கு இந்த மாதிரி தாட் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் எஸ் இல்லை. அப்படின்னா நீ நோ சொல்லலை அப்படியா? ஆனால் நோன்னு சொல்லவும் முடியல, எஸ்ன்னு அக்செப்ட் பண்ணிக்கவும் முடியல. என்னென்னா ஐம் கன்ஃபியூஸ்ட். ஆனால் ஜிசே, ஹீஸ் அ பியோர் சால். எனக்கு தெரியல நீங்கள் 2 பேரும் பேரா எப்படின்னு, பட் தனித்தனியாக எனக்கு என்ன சொல்கிறது, சேர்ந்தா எப்படி இருக்கும்? அப்புறம் உன் ஃபேமிலி, அதான் எனக்கும் பிரச்சனை ஜானு. ஃபேமிலியை கன்வின்ஸ் பண்ணுறதெல்லாம் பாசிபிளானது இல்லை. பட் அவனை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு மைண்ட் செட் இப்போ எனக்கு வந்திருக்கு. என்ன பண்ணுறதுனே தெரியல ஜானு. ஜெஸ்ஸி, ரொம்ப யோசிச்சு குழம்பிக்காத. நான் என்ன சொல்கிறேன்னா, டைம் வில் டிசைட் எவ்ரிதிங். அப்படியே ஃப்ளோவில் போகலாம், என்ன போகலாம். ஆனால் இப்போ என் மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவனை பார்த்ததால அவன்கிட்ட சொன்னான், நம்ம ரிலேஷன்ஷிப் எதுவாக வேணால் இருக்கட்டும், ஆனால் இருக்கட்டும்னு சொன்னான். தட் வேர்ட்ஸ் மீன்ஸ் அ லாட். ஏன் ஜெஸ்ஸி லவ்வில் விழப்புறாளா? பா, நம்ப முடியல. ஜானு, கிண்டல் பண்ணாத. ஓகே ஓகே ஓகே. யாரிடமும் தோன்றவில்லை இது போல், நான் எனது ஏதுமில்லை இனிமேல். யாரிடமும் தோன்றவில்லை இது போல், நான் எனது ஏதுமில்லை இனிமேல். கையல், என்ன இன்னைக்கு விளக்கிட்டு பூஜை அதுமா தலையை பிரித்து போட்டு உட்காந்துருக்க?
என்னம்மா? கோவிலுக்கு கிளம்புனே, இன்னைக்கு பூஜை இருக்குல்ல, எல்லா வருஷமும் முன்னுக்கு போய் நிற்பேன், இன்னைக்கு என்ன உடம்பு சரியில்லையா? இல்லைம்மா, அப்பெல்லாம் ஒன்று, நீங்கள் போயிட்டு வாங்க. ஏன் நீ கிளம்பல? ஏன் இப்போ தலையை விரிச்சு போட்டு உட்காந்துருக்க? பின்ன அம்மா, தலை வலிக்குதுமா, கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். நீங்கள் போயிட்டு வாங்கம்மா, ரொம்ப கத்திட்டே இருக்கீங்க. கயல், சாயங்காலம் ஆக போகுது, இந்நேரத்தில் தலையை விரிச்சு போட்டு இப்படி பொண்ணுங்க இருக்கக்கூடாதுமா, அதுக்கு தானே சொல்கிறாம்மா. சரி, நான் பின்னுறேன். ஏய், என்னாச்சு? என்னதான் இப்போது யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு? என்ன முதல் நாள் காலேஜில் எதுவும் பிரச்சனையா? ஏதோ பண்ணுவாங்கல்ல, என்னது பேக்கிங்க பிடிங்க. ஆமா, ரேகிங். ஐயோ, அதெல்லாம் இல்லைம்மா. என் பொண்ணு இப்படி சிரிச்சுட்டே இருக்கணும், எப்பயும் பேசிகிட்டே இருக்கேன். எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. எதையும் போட்டு மனசில் யோசிக்கிறேன். என்ன யோசிக்கிறேன்? நான் சந்தோஷமாக தான் இருக்கேன். ஃபர்ஸ்ட் டே காலேஜ் செம்மையாக போணுச்சு, அதை நினச்சி சந்தோஷம்தான் படுறேன். நீங்கள் ஒன்றும் யோசிக்காதீங்க. அப்படின்னா சரி சரி, நான் கோயிலுக்கு கிளம்புறேன், பத்திரமா இரு. கிளம்பி வாவன். ஏன்? இல்லைம்மா, நீங்கள் போயிட்டு வாங்க, போராக இருக்குமா, ரெடியாக. சரி சரி, பத்திரம். ஏன் இன்னைக்கு மனசு ரொம்ப சின்னத்த நினைப்பாவே இருக்கு? மார்னிங் தான் பார்த்துட்டு வந்தோம் காட்டில், மற்ற நாளில் பார்க்காமல இருந்தால் கூட இவ்வளோ தோணாது. ஏதோ அவர்கிட்ட இருக்கணும் போலே இருக்கு.